காய்ஸ், இது எமர்ஜென்சி. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்து மனம் உடஞ்சி இருந்திருக்காரு. இந்த வீடியோ பார்த்து நானே கண் கலங்கிட்டேன். கம்பீரமாக முன் சீட்டில் உட்காந்துட்டு வர அவர் கண் கலங்கி மனம் உடச்சி வச்சுட்டாங்க. எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, தளபதியை வந்து பதவியேற்கக்கூடாமல் பண்ணிடலாம், அவர் பதவியேற்கக்கூடாது அப்படின்னு நினைவுக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணாரோ அப்போவே நாங்கள் அவரை பதவி ஏற்றாச்சு. எப்போல்லாம் நாங்கள் போய் எலெக்ஷன் அப்போ விசில் சின்னத்தை அழுத்தினோமோ அப்போவே நாங்கள் அவருக்கு சிஎம்ன்ற சீட்டில் எங்கள் மனசில் உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறம் யாராலுமே அவர் அந்த சீட்லேருந்து இறக்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் அவர் மேலே போவாரே தவிர கீழே போகவே மாட்டார். இது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. தளபதி விஜய்க்கு எவ்வளோ காலம் தாமதமானாலும் சரி, கடவுளை அவரை கைவிட மாட்டார். அப்படி அந்த கடவுளே அவரை கைவிட்டாலும் சரி, தமிழக மக்கள் நாங்கள் அவரை ஒரு நாளும் கைவிட மாட்டோம். தளபதியோட படத்துக்கே நாங்கள் பட்டையை கலப்புவோம். ஒரு சிஎம் சீட்டில் வர போகிறாரு, சும்மாவே நாங்கள் விட மாட்டோம். எங்கள் தளபதி விஜயை ஒரு நாளும் இனி யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவர் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஜய்க்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்னு சொல்கிற நம்ம தமிழ்நாட்டில் வாழவும் விட மாட்டாங்க, வளரவும் விட மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் வாழ்க.